நம்ம கருவேப்பிலை இலை பொடி மாதிரியே நம்மளுடைய முருங்கை இலை பொடியும் அதே மாதிரி தான். இதில் வந்து நிறையா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்காங்க. நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் இருக்குது. அது கூட இது காம்போவாக வாங்கிக்குவாங்க. மார்னிங் எந்திரிச்சோனையும் காஃபி டீக்கு பொதுவாக அந்த முருங்கை இலை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு 250 ml தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் போட்டு காஃபி டீக்கு பொதுவாக ஆட் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. இது பயங்கர ரிசல்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இதில் சட்னி பண்ணுறாங்க முருங்கை இலையில், நம்மளோட முருங்கை இலையில். நமக்கே தெரியல, கஸ்டமர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதாவது சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு இது 2 ஸ்பூன் போட்டு சட்னி அரைச்சி குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இந்த நிறைய எனக்கு இது உள்ளூர் விட வெளியூர் ஜாஸ்தியாக போகுது எனக்கு இந்த முருங்கை இலை பொடி. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய இந்த முருங்கை இலை கிடைக்காதனால நம்மக்கிட்ட முருங்கை இலை பொடியாக வாங்கி அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்டில் இது வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட ரெகுலராக நிறையா 5 kg வாங்குவாங்க வீக்லி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கல்லுப்பில் வந்து என்னோடய வீட்டு யூஸ்க்கே வந்து கல்லுப்பை நல்லா வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு இந்த முருங்கை இலை பொடி, நம்ம முருங்கை இலை பொடி வந்து 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் சொல்கிறாங்க அவங்க. வறுத்து எடுத்து வச்சுக்குவாங்களா, எல்லா சமையலையுமே முருங்கை கல்லுப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாங்க. அதுக்காகவே அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பல்காக எங்கிட்ட எடுத்துகிட்ருக்காங்க.